ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் ஃபேமிலிஸ் அண்ட் மை டியர் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் லியோ. உங்கள் எல்லாரையும் இந்த லியோ டாக்ஸ் யூடியூப் சேனல் வழியாக பார்க்கறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நம்ம வீட்டு சமையல்ல நம்ம தினமும் யூஸ் பண்ற ஒன்று அதுதான் ஆனியன், வெங்காயம். இந்த வெங்காயத்தை 5 விதமா கட் பண்ணலாம். ஒன்று ஸ்லைஸா கட் பண்ணலாம், ரெண்டாவது சங்க் அதாவது மீடியம் சைஸ்ல கட் பண்ணலாம், தேர்டு ஒரு ரொம்ப குட்டியா கட் பண்ணலாம், ஃபோர்த் ரொம்ப சிதைக்கிற லெவல்ல கட் பண்ணலாம், அண்ட் ஃபைனலா பேஸ்ட் மாதிரி ரொம்ப அரைச்சு யூஸ் பண்ணலாம். இந்த 5 விதமான டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுக்கு உண்மையான ரீசன் என்னன்னா, ஆனியன்ல சல்ஃபர் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கு. அதனால தான் நமக்கு ஆனியன் கட் பண்ணும்போது கண்ணுலேருந்து கண்ணீர்லாம் வருது. அந்த எரிகிற தன்மை இருக்கிறதுனால, காரத்தன்மை இந்த சல்ஃபர்னால உண்டாகுது. ரெண்டாவது, ஆனியன்ல அலைனைஸ்ங்கிற என்சைம்ஸ் அதிகமாக இருக்கு. மூணாவது, ஆனியன்ல இயற்கையான நேச்சுரல் சுகர்ஸ் அதிகமாக இருக்கு. ஆனியன் எவ்வளோ தூரம் உடைக்கப்பட்டு சல்லியா நொறுங்குதோ அவ்வளோ தூரம் தான் அதோட செல்ஸ் பிரேக் ஆகும்போது சுவை தருதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆமாம், நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான். நம்ம எவ்வளவு தூரம் நொறுங்குறோமோ அப்போதான் நம்ம மற்றவங்களுக்கு அதிக சுவையை கொடுப்போம். என் வாழ்க்கையில என் மனசு நொறுங்கின தருணங்கள் நிறைய இருக்கு. அதுல இந்த சேனல் ஆரம்பிக்கக்கூடிய இன்டென்ஷன் ஸ்டார்ட் ஆன ஒரு சில விஷயத்த நான் உங்ககிட்ட இப்ப சொல்ல போறேன். ரீசன்ட் டைம்ல ஒரு 2 வயசான ஒரு தம்பி, அவனுக்கு பிளட் கேன்சர்ல ஃபைனல் ஸ்டேஜ்ல அந்த வியாதி கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைமையில, அவன் சீரியஸான நிலைமையில ஐசியூல இருக்கிறான். அவனோட வயிறெல்லாம் வீக்கமா இருக்குது. அவனோட லாஸ்ட் டைம்ல நான் அவனை மீட் பண்றேன். அந்த டைம்ல நான் பார்க்கும்போது அவனோட அப்பா அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த தம்பியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது அதிகமா என்கிட்ட பழக மாட்டான், யார்கிட்டுமே பழக மாட்டான். ஆனா அந்த லாஸ்ட் ட்ரீட்மெண்ட் டைம்ல என்கிட்ட ரொம்ப அன்பா என்கிட்ட பழக ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஹைஃபை தருவான். இந்த ஹைஃபைல எனக்கு கிளாப் பண்ணுவான். அவன் இந்த என்னோட கையில அவனோட கையை வச்சு அந்த கிளாப் பண்ணும்போது அந்த சத்தம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவான். ஸோ அவ்வளோ க்ளோஸாக என்கிட்ட அட்டாச் ஆகியிருந்தான். என்கிட்ட ரொம்ப ஜாலியாக இருப்பான். நான் வரும்போது ரொம்ப ஸ்மைல் ஃபேஸோடு என்னை எதிர்பார்த்துட்டு இருப்பான். அப்படிப்பட்ட அந்த தம்பி அந்த சிக்கான நிலைமையில பார்க்கும்போது எனக்கு மனசே கேட்கல. அவனோட அப்பாவும் அம்மாவும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவன் ரொம்ப சிக்கா இருக்கான். நான் அதை பார்க்கும்போது கண்ணில் கண்ணீர் வருது. ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அழக்கூடாதுன்னு நினச்சிட்டு அப்படியே நான் வெளியே வரேன். அவனுக்கு ஒரு அக்கா இருந்தா. அந்த தங்கச்சிக்கு 5லேருந்து 6 வயசு தான் இருக்கும். அந்த தங்கச்சி இவனோட ரொம்ப ஆக்டிவ் வந்து என்கிட்ட ரொம்ப பழகி இருப்பா. ரொம்ப என்னை பார்த்தாலே அந்த தங்கச்சி ஓடோடி வருவா. நான் அந்த ஐசியூல இருந்து அந்த தம்பியை பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த தங்கச்சி என்னை பார்த்து ஓடி வந்து அந்த தங்கச்சி என்ன சிச்சுவேஷன் என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த தங்கச்சி என்னை பார்த்து சிரிச்ச முகமா வந்து கேட்குறா, தம்பியை பார்த்தீங்களா? தம்பி செப்புனானா? என்ன செப்புனா அப்படின்னு அந்த தங்கச்சி கேட்டான். எனக்கு அது வரைக்கும் கண் அழக்கூடாதுன்னு நான் கண்ட்ரோலாக இருந்தேன். பட் என்ன அறியாமல் என் கண் எல்லாமே அப்படியே குளம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. அந்த தங்கச்சியோட தலையில் நான் அப்படியே தட்டி கொடுத்துட்டு, நீ நல்லா படி, உன்னோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நான் அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போகும்போது அந்த தங்கச்சி என்னை பார்த்துட்டே பாய் டாக்டர்னு சொல்லிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லை, அவள் கூட இன்னொரு சில பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த பிள்ளைங்க கிட்டலாம் என்ன சொல்கிறான்னா, இது என்னோட ஃப்ரெண்டு டாக்டர், இவங்க என்னோட ஃப்ரெண்டு, எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவன் சொன்னான். அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதே மாதிரி தான் ஒரு தங்கச்சியை நான் மீட் பண்ணேன். அவங்க பிளட் கேன்சருக்கு எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில வெண்டிலேட்டர் சப்போர்ட்ல அந்த தங்கச்சி இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க. அவங்க என்னை பார்த்ததும் அவங்க என்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்க நல்ல நினைவா தான் இருக்காங்க. அந்த வாயில இந்த டியூப் இருக்கு, அவங்களால பேச முடியல. அப்போ எழுதுறதுக்காக நோட்டும் பென்னும் கேட்கறாங்க. கூட இருந்த சிஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு பென்னும் நோட்டும் கொடுக்குறாங்க. அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தை என் மனசை நொறுக்கிடுச்சு. அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா, மை கார்டன் ஆஃப் ஜீசஸ். என்னோட ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோரி பார்த்துருக்காங்க, த கார்டன் ஆஃப் ஹோப். அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதை அவங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, மை கார்டன் ஆஃப் ஜீசஸ்ன்னு அதை வச்சு பார்க்குறேன், எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, நான் சரியாகி வந்து எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், நான் சரியாகி எல்லாருக்கும் இந்த சேனல் பற்றி நான் சொல்லுவேன் அப்படின்னு என்கிட்ட திரும்பி அதை சொன்னாங்க. ஆமாம், ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாக நீங்கள் சரியாகிடுவீங்க. இது போல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க. தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. கூடவே உங்களுக்கு கடவுளோட சப்போர்ட்டும் மனுஷங்களாகிய நிறைய பேரோட சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கேன்சர்னால போராடிட்டு இருக்கிற வாரியர்ஸோட பேரண்ட்ஸ் நீங்கள் எங்கிட்ட வந்து நிறைய மோட்டிவேஷனலாக சப்போர்ட் பண்ணுற விதமாக என்கிட்ட பேசியிருக்கீங்க. இன்னும் நிறைய
சஜஷன்ஸ் நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அதெல்லாமே நாங்கள் வேலிட் பண்ணலான்னு இருக்கோம். கண்டிப்பாக பண்ணுவோம். அதில் ஒரு சில விஷயத்த உங்கள்கிட்ட பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு அம்மா கேட்டிருக்கீங்க, ஃபேன்கோனி அனிமியா பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாமா நீங்கள் கேட்ட மாதிரியே ஃபேன்கோனி அனிமியா ரிலேட்டடாகவும் அந்த ஃபேன்கோனி அனிமியா பற்றின நிறைய விஷயத்த நாங்கள் உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு கேன்சர் வாரியரோட அம்மா என்கிட்ட பேசுனீங்க. ஆரம்பத்தில் எங்கள் மகனுக்கு கேன்சர்னு டாக்டர் சொல்லும்போது நாங்கள் இடிஞ்சு போயிட்டோம். அப்போ நீங்கள் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற விதமாக நிறைய எங்ககிட்ட பேசுனீங்க. அந்த நேரத்தில் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குமோ, எங்கள் பையன் வெளியே வந்துடுவானோன்னு பயந்துட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் நம்பிக்கை தர விதமாக பேசும்போது இப்போ கிட்டத்தட்ட ட்ரீட்மெண்ட்டோட ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் தம்பி இருக்கிறான், நல்லா இருக்கான். அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பேசுங்க. நிறைய மக்களுக்கு இது நம்பிக்கை கொடுக்குற விதமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாமா அதையும் நாங்கள் வேலிட் பண்ணுறோம். நாங்கள் நிறைய பேருக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக நாங்கள் பேசுவோம். உங்களுக்கு நாங்கள் கூட நிற்போம். நாங்கள் பேசி தான் இருப்போம். ஆரம்பத்தில் இந்த லியோ டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலை. ஸோ அந்த டைமில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, ஏன்னா சின்ன வயசுலேருந்து என்னால் சரியாக பேச முடியாது, நான் திக்கி தான் பேசுவேன். ஏன்னா எனக்கு டங் டைங்கிற ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னால் சரியாக பேசவே முடியாது, 4 வார்த்தை கூட என்னால் ஒழுங்காக பேச முடியாது. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த சுச்சுவேஷன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் தெரியும். அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொன்னேன், கேன்சர்னால யார் யார் அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற விதமாக நம்ம பேசணும், அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த சேனலுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம்னா, லியோ சார் நீங்கள் பேசுகிறீங்க, ஸோ லியோ டாக்ஸ் அப்படி வச்சிருக்கலாம். ஒரு டைமில் நீங்கள் பேச முடியாமல் இருந்தீங்க, இப்போ நீங்கள் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற விதமாக பேச போறீங்க. ஸோ அதனால லியோங்கிற என்னோட பேரு, ஸோ லியோ டாக்ஸ் அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த சேனலுக்கு நாங்கள் லியோ டாக்ஸ்ன்னு பேர் வச்சோம். ஸோ சேனல் ஆரம்பித்த 1-2 வீடியோக்கே நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நான் அதிகமாக உங்ககிட்ட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட வீடியோவில் நான் கேட்கல. பட் இருந்தாலும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு அடுத்த கட்டத்தில் எங்களை எடுத்து கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த சேனல் வெறும் கேன்சர்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கிடையாது. யார் யார் வாழ்க்கையில் ரொம்ப நொறுங்கி போயிருக்கீங்களோ, இல்லை இனிமேல் என்னோட லைஃப்ல என்னால் வெளியே வரவே முடியாது, நான் தோத்து போயிட்டேன், கிட்டத்தட்ட என் வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு யாராவது நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். ஏன்னா என்னோட வாழ்க்கையும் ஒரு டைம்ல அப்படிதான் இருந்துச்சு. இனி என்னால முன்னேறவே முடியாது, நான் எல்லாம் தோத்து போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சிருந்த டைம்ல தான் என் வாழ்க்கை இப்போ உங்க முன்னாடி நீங்க பாக்குற அளவுக்கு முன்னேறி வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி கண்டிப்பா உங்க லைஃப்ல நம்பிக்கையை தளர விட்டுறாதீங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு சரியா 8 மணி 8வது நிமிஷம் உங்ககிட்ட நான் பேசுவேன். ஒரு கதைகள் மூலமா அதுல கேன்சர்ல இருந்து எதிர்த்து ஜெயிச்சவங்களோட கதைகளாகவும் அல்லனா ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கிற மற்ற கதைகள் மூலமாகவும் நான் உங்ககிட்ட பேசுவேன். ஸோ இது உங்க சேனல், நான் உங்க லியோ, இது உங்க சேனல் லியோ டாக்ஸ்.